வெல்கம் டு விஎஸ்ஜி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுங்க. இப்போ எங்கள் வீட்டில் நவராத்திரி குழு ஃபஸ்ட்டு டே. இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் இயரில் நிறைய கிராஃப்ட் செஞ்சுருப்பேன். ஸோ அது வந்து எஸ்ஜே வர்ஷினியில் சேனலில் இருக்குங்க. அதுவும் நம்மளோட சேனல் தான். நான் வந்து அது லிங்க் கொடுக்குறேன் என்னென்ன செஞ்சேன்றதை அப்படியே பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த முறை வந்து அந்த 3 படி தான் வச்சுருக்கேன். மொத்தம் 7 படி வச்சுருந்தேன் லாஸ்ட் இயரில். இப்போ அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம வந்து மரப்பாச்சி பொம்மை, ஃபஸ்ட்டு மரப்பாச்சி பொம்மை. இப்போ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கூட நானே தான் தைச்சேன். ஆனால் அது வீடியோ பண்ணலை. அடுத்ததாக வந்து நம்ம வேறு ஒரு மாடலில் நம்ம மாமி அந்த சாரீஸ் ட்ரா பண்ணுறதெல்லாம் கூட நம்ம அப்படி பண்ணிக்கலாம். பேக் சைடில் பாருங்கள், ஜடையெல்லாம் நம்மளே பண்ணது. ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் நான் நம்ம என்னென்ன அலங்காரம் பண்ணுறோமோ அதெல்லாம் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த வீடு பாருங்கள். இது வந்து நம்ம கிராஃப்டில் நம்ம செஞ்சுருப்போம். இந்த கிராமத்து வீடு போல் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் வந்து பக்கத்தில் கிராமத்து சேர்ந்தில் எப்படிலாம் இருக்குமோ அதே போல் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ மினியேச்சரும் நம்ம வந்து வச்சுருக்குறோங்க. ஸோ இந்த வீடை தான் வந்து மினியேச்சருக்கு நம்ம பேக்ரவுண்டு வீடாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு கண்டென்ட்டோடு செய்யலான் இருக்கோம். அதனால தான் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இதை வாட்ச் பண்ணி பார்த்துட்டே வாங்க. இப்போ இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு பாருங்கள். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். பார்க்க ஆனால் நீட்டாக அழகாக இருக்குது. லாஸ்ட் இயரில் நிறைய கடைங்கள்லாம் போட்டிருந்தோம். இந்த வாட்டி வந்து இது போல் பண்ணிட்டோம். அடுத்தடுத்து பார்க்கலாமுங்க. இப்போ அடுத்து நம்ம செட்டியார் நம்ம வீட்டில் இருக்கிற சாமானை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாமுங்க. சரிங்களா? இதெல்லாம் கூட நம்ம மினியேச்சருக்காக வச்சுக்கலாம். இது குட்டி குட்டியாக இருக்கிறது. அப்புறம் காய்கறி கடை வச்சுருக்கிற மாதிரி. அடுத்து அதுலேயே வந்து இப்போது இன்னும் ஒரு சொல்லணுங்க. நம்ம வந்து 9 நாள் வைக்கிறோம் இல்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாமளே வந்து நானே இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஒருத்தவங்க பண்ண சொல்லி அவங்களே பொம்மைங்களாம் வாங்கி கொடுத்து வைக்க சொன்னதுனால எனக்கு வந்து காடே வந்து நம்மளை வைக்க சொல்கிற மாதிரி இவங்க ரூபத்தில் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து நமக்கு என்னுடைய மாமியார் வீட்டு சைட்லேயோ இல்லை அம்மா வீட்டு சைட்லேயோ அது கிடையாது. ஸோ அவங்க சொன்னதுனால எனக்கு வந்து கடவுள் வந்து அவங்க ரூபத்தில் நம்மளை கொலு வைக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி தான். ஏன்னா அவங்கள தான் வாங்கி கொடுத்தாங்க இந்த பொம்மைங்கள்லாம். நான் அரேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதிலேருந்து நான் ஒரு 3 வருஷமாக நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறேங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு படின்னு சொல்லும்போது ஓரறிவுலேருந்து நம்ம புல் அந்த செடிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோங்க. ஈரறிவு, 3 அறிவு, நண்டு, நத்தை இதெல்லாம் இருக்குங்க. அப்புறம் 4 அறிவு இதில் பூனை, நாய், மாடுகள், குதிரை, இந்த காட்டு விலங்கு இதெல்லாம் வருங்க. மரம், செடி, கொடியெல்லாம் இதில் சேர்ந்துருவோம் முதல் இதில். அதுக்கு அடுத்ததாக வந்து 6 அறிவுன்னும்போது மனுஷனோட இதில் வந்துடுதுங்க. மனுஷனுக்கு அடுத்த படி நமக்கு வந்து தெய்வ நிலை அடைஞ்சவங்க இல்லையா, அவங்களோட இது நம்ம வச்சுருக்குறோங்க பாருங்கள். ஔவையார், வேதாந்த மகரிஷி, வள்ளுவர், விவேகானந்தர் இவங்கெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு தெய்வமே வந்து மனுஷ ரூபத்தில் நம்ம தெரிஞ்ச மாதிரி. இதில் தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சதுனால நான் இது மாதிரி சொல்லி பண்ணுறேங்க. இப்போ வந்து மனுஷனாக பிறந்து கடவுள் வந்து மனித ரூபத்தில் பிறந்து அவங்க வந்து அவதரித்ததுங்க. இப்போ தசாவதாரம், அறுபடை முருகன் இருக்காங்க. இப்போ நமக்கு அதில் வந்து அஷ்டலக்ஷ்மியும் நான் வச்சுருக்கேன். ஸோ இது போல் வச்சுட்டு அடுத்ததாக வந்து கடைசியோட இது வந்து தெய்வ நிலையாக இருக்கிற கடவுள்களுடைய படங்களை வச்சுருக்கேன். அதில் வந்து நான் சீனிவாஸ் கல்யாணம் வந்து லாஸ்ட் இயரில் வச்சுருந்தேன். இந்த முறை வந்து நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண செட்டப் வந்து நான் பண்ணி வச்சுருக்குறேங்க. பார்க்கும்போது இப்போது இந்த இதில் வந்து இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாக 3 படியிலேயே எல்லாமே கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம சொன்னது முதல்லிருந்து 9 இதுக்கு தாங்க. இதனுடைய கண்டென்ட் தான் வந்து நமக்கு 9 படி அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ கலசம் வந்து நான் மேலே வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லாதனால தினம் நம்ம அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். அதனால் நம்ம கீழேயே நான் வச்சுக்கிட்டு வரலட்சுமி நோம்பு பண்ணுவோம். ஸோ அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம கலசம் வச்சுருக்குறோங்க. சாரீஸ் வந்து நான் கட்டலை, சாதாரணமாக தான் நம்ம வந்து
கலசம் வச்சுருக்குறேங்க. இப்போ பார்க்கும்போது அடுத்தது இது நான் சொன்ன மாதிரி தசாவதாரம், அடுத்து அஷ்டலக்ஷ்மி இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்னென்ன கிராஃப்ட் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டே வாங்க. தெய்வம் கடவுளாக இருக்கிறவங்க முப்பெரும் தேவியரை வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு லக்ஷ்மி, இங்கே பாருங்கள் லக்ஷ்மி இருக்காங்க. அடுத்ததாக வந்து நம்ம அம்பாள், துர்க்கை அம்பாள் சிங்க வாகனத்தில் இருக்கிறாங்க அம்பாள். அடுத்தது சரஸ்வதிங்க, அங்கே லாஸ்டில் சரஸ்வதி இருக்காங்க. இவங்க தாங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மீனாட்சி சுந்தரேசர் கல்யாணம் இந்த இது பண்ணியிருக்கோம். பிரம்மரோ அவங்க சரஸ்வதி, நாரதர் முனிவர், அப்புறம் அகத்திய முனிவர், இவங்க எல்லாம் இருக்குது. இப்போ இதில் வரும்போது இந்த இதெல்லாம் இதுக்கு ஒரு கதை இருக்குங்க. இப்போ இந்த சிவலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நாம் செஞ்சது தாங்க. இதனுடைய லிங்க்கு நான் வந்து கொடுக்குறேன். எஸ்ஜே வர்ஷல் சேனலில் தான் நான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணும்போது. அதே போல் இந்த காட்டுவாசியாக தான் கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், கைலாய செட்டப் பண்ணும்போது இது போல் ஒரு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி நான் அவங்கள வந்து கைலாயத்தில் இருக்கிற மாதிரி நான் செஞ்சுட்டுங்க. இது வந்து நம்ம இந்த அகல் விளக்கில் வச்சு நம்ம சிவலிங்கம் செஞ்சதுங்க. இதுவும் நம்மளோட கிராஃப்ட்டு தான். அடுத்ததாக பார்க்கும்போது இங்கே வாங்க, அப்படியே கீழே கொண்டு வரேன். இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க, நான் என்ன கிராஃப்ட் சொன்னேன்றதை பார்க்குறேன். அந்த பூக்கடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஒரு பூக்கடையில் ஒரு கலந்த மாதிரி ஒரு முழம்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, மல்லி, கதம்பம், ஜாதி இதில், அப்புறம் ரோஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க கூடையில், பிடிச்ச மாதிரி எடுத்துக்குவாங்கள்ல அதுபோல். அப்புறம் அதோடு என்ன பண்ணுவாங்க, மாலையும் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாலை முழமாக இருக்கிற பூ, கதம்பம், அரளி, மல்லி இதெல்லாம் மாதிரி நான் கட்டி உள்ள நூலில் எப்படி செய்கிறது ஈஸியான மெத்தடு அது சொல்லி பண்ணியிருக்கேங்க. அதுவும் நம்மளுடைய கிராஃப்ட் தானுங்க. அடுத்தது நம்ம இந்த வீடு, கிராமத்து வீடு போல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்ம கிராமத்து வீடு செஞ்சது. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் இந்த லிங்க் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம கொலு வைக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்றும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நாமளே நம்ம கையால் செய்யணும், நமக்கு பிடிச்ச மாதிரி. ஒரு சில பொருள் எல்லாம் வந்து கடையில் போய் வாங்கலாம். ஸோ கடையில் கிடைக்கலன்னா கூட நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து குளம், தாமரை குளம். இது வந்து சின்னது மினியேச்சர் செஞ்சுருக்குது. இதே மாடலில் நான் வந்து பெருசாகவும் கொஞ்சம் இதோட பெருசாக, அதுவும் மினியேச்சர் தான். இது ரொம்ப சின்னதுங்க, ரொம்ப சின்னது. இதை விட கொஞ்சம் பெருசாக, ஆனால் சேம் மெத்தட் தான். அதையும் நான் லிங்க் கொடுக்குறேங்க, தாமரை குளம் எப்படி செஞ்சதுன்னு சொல்லிட்டுங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய கிராஃப்டில் இருக்குதுங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் லாஸ்ட்லேயே கேட்டாங்க, என்னால் முடியல, சாரி கேட்டுக்கிறேன். இந்த வாட்டி கட்டாயி நான் உங்களுக்கு போடுறேங்க. இந்த தேங்காய் வந்து எப்படி நேச்சுரலாக செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதில் வர தேங்காய் இதை தாங்க நான் வச்சு நம்மளுடைய தேங்காய் மஞ்சி வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் காட்டுறேன், எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நான் சிலதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கிராஃப்டெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கங்க, ஓகேவா? எங்கள் வீட்டு கூழு வந்து இப்படி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன கிராஃப்ட் செஞ்சேன்றதை நான் லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ எஸ்ஜே வெர்ஷன் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்களுக்காகவும் நான் இதை வந்து லிங்க் கொடுத்துட்றேங்க. ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரைபரில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது எஸ்ஜே வெர்ஷன்லையும் நான் லிங்க்கு கொடுக்குறேன். விஎஸ்ஜி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேயும் நான் வந்து என்னென்ன கிராஃப்ட் ஃபஸ்ட்டு செஞ்சேன்றதையும் நான் வந்து இதில் லிங்க் கொடுக்குறேங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து எஸ்ஜே வெர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே எனக்கு வந்து விஎஸ்ஜி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் விஎஸ்ஜே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.